இந்தாங்க. ஏய் ரேணுகா, ஏய் ரேணுகா நில்லு. ஏய் நில்லு நில்லு நில்லு. எங்க இருந்து கூப்பிட்டுட்டு வர, கொஞ்சம் நிக்கலாம்ல. மேரேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ட்ரீட் எப்போ? ட்ரீட் தானே, கொடுத்துட்டா போச்சு. எப்போ எப்போ? ஆனா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் தானே, காலேஜ் முடிஞ்சோன்னு போலாம். ஓகேவா? சாரி சுப்பு, ஈவினிங்லாம் போக முடியாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஆமா சுப்பு, விஜய் கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாம தான் இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர நான் முழு மனசோட கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. ஆக்சுவலா என் கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில கோயில வச்சு இப்படி சிம்பிளா நடந்து முடிஞ்சிருச்சு. இத நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். நான் கூட எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்ல. ஏய், யோசிக்காம இல்லடி, யோசிச்சேன்தான். ஆனா அந்த நிமிஷம் அங்க என் ஆசையை விட விஜயோட உயிர் தான் எனக்கு முக்கியமா பட்டுச்சு. அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவு எடுத்தேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர இன்னும் விஜயோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல. முதல்ல ஒரு வேலையை தேடிட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்போ அதுக்கு விஜய் ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், வேற வழி இல்லையே. ஏன்னா நீ செலக்ட் பண்ணவன் சரியில்லைன்னு எங்க அப்பா என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணிருக்காரு. இந்த சேலஞ்ச்ல நான் ஜெயிக்கணும்னா நான் சொல்றத விஜய் கேட்டுதான் ஆகணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். கொஞ்சம் ரிஸ்க் தான். எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஆமா, காயத்ரி பாத்தியா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவ என்ன பார்க்கவே வரல. அவ பாவம் தெரியுமா, அவளே வேற ஏதோ டென்ஷன்ல சுத்திக்கிட்டே இருக்கா. நடுவுல எங்க உன்ன வேற வந்து பாக்குறது. ஏய், என்னடி சொல்ற? ஆமாப்பா, அவ லேப்டாப் பேக்க யாரோ தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்களாம். அவ ப்ராஜெக்ட் மொத்தமும் லேப்டாப்ல தான் இருக்கு. பேக்கப் கூட இல்லவே இல்லையா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, காலேஜ்ல 2 days பெர்மிஷன் வாங்கிருக்கா. அதுக்குள்ள எப்படியாவது ப்ராஜெக்ட் முடிச்சு சப்மிட் பண்ணி ஆகணும். சொல்லுங்க மேடம். எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணுமே. என்ன மேடம் உதவி உதவின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சு முடிச்சிட்டு உங்ககிட்ட பேசுறேன். ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு காயத்ரி தெரியும்ல, அவளோட லேப்டாப் திருடு போயிடுச்சான். அதான் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இவ்வளவுதானே மேடம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதும் உதவி கேட்டதும் கண்டிப்பா அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். கண்டிப்பா அப்பாக்கு அதுக்கு போகாது மேடம், நீங்க நம்பிக்கையோட இருக்கலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம், தேங்க்யூ. எங்க அப்பாவோட பிஏ கிட்ட சொல்லிருக்கேன், எப்படியாவது கிடைச்சிரும், கவலைப்படாத. சரி, வா போலாம். நான் எப்படியோ ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டேன். நானும் பண்ணிட்டேன். ஏமா, இங்க பிரின்சிபல் ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு சார். கொஞ்சம் வந்து காமிக்க முடியுமா? வாங்க சார். மேடம், ஒரு நிமிஷம் மேடம். சார் உங்களை பார்க்கணுமா? வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் இன்ஸ்பெக்டர் ரவி. சொல்லுங்க சார். ஏதாவது முக்கியமான விஷயமா? எதுக்காக அக்யூஸ்ட் எல்லாம் காலேஜ்குள்ள கூட்டிட்டு வரீங்க? சாரி மேடம், எங்களுக்கு வேற வழி இல்ல, அதனாலதான் அக்யூஸ்ட காலேஜுக்குள்ளே கூட்டு வர வேண்டியதா ஆயிடுச்சு. அப்படி என்ன நெசசிட்டின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன் மேடம். அதுக்கு முன்னாடி காயத்ரிங்கிற ஸ்டூடெண்ட வர சொல்ல முடியுமா? காயத்ரியா? எதுக்கு? காயத்ரிங்கிறவங்க அவங்களோட லேப்டாப் காணாம போனதா எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எம்பிபிஓட பிரஷர் வர அதிகமா இருந்தது. அதனால அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம், லேப்டாப்பும் கிடைச்சிடுச்சு. தேவி, நீ போய் காயத்ரி வர சொல்லு. ஓகே மேடம். அது மட்டும் இல்ல மேடம், இவனை விசாரிச்சதுல காயத்ரியோட லேப்டாப்பை திருட சொன்னது உங்க ஸ்டூடெண்ட் தான் இவன் சொல்றான். காயத்ரி, உன்னை பிரின்சிபல் கூப்பிட்டாங்க. வரேன். என்ன விஷயம்? தெரியல, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. உங்க ஸ்டூடெண்ட்ல யாரோ ஒருத்தர் தான் இத வேணும்னு செய்ய சொல்லிருக்காங்க மேடம். மேடம் கூப்பிட்டீங்களா? ஆமா.
தான் மேடம் என் லேப்டாப் பிடிக்கிட்டு ஓடினா. டோன்ட் வரி உங்க லேப்டாப் கிடைச்சிருச்சு. கான்ஸ்டபிள் அதை கொடுத்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்பதான் உயிரே வந்துச்சு. யார் திருட சொன்னாங்கன்னு சொன்னீங்க? டேய் சொல்றா. சார், இந்த காலேஜில் படிக்கிற சந்துருன்ற பையன் தான் சார் அந்த லேப்டாப்பை திருட சொன்னா. அவனுக்கு இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையா, இந்த பொண்ணை பழி வாங்குறதுக்காக அதை பண்ண சொன்னான் சார். கேட்டிங்களா மேடம்? சார் 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 ப்ளீஸ் சார், என்ன இந்த 2 ரவுடி பசங்களும் துரத்துறாங்க சார். ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். சந்துருவை வர சொல்றேன். இவன் சொல்ற ஆள் அவன் தானா? நீ தாராளமா ஆக்ஷன் எடுக்கலாம். மேடம், லேப்டாப் தான் கிடைச்சிருச்சே, சந்துருவை மன்னிச்சு விட்டுடலாம். நோ காயத்ரி, இது காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கணும். கிரிமினல்ஸ்க்குலாம் இங்க இடம் கிடையாது. தீனா, சந்துருவை பாத்தியா? கேண்டீன்ல இருக்கா மேடம். போய் அவனை வர சொல்லு. சரிங்க மேடம். இன்ஸ்பெக்டர். ஏ சந்துரு, சொல்றா. உன்னை பிரின்சிபால் கூப்பிட்டாங்கடா. தெரியலடா, வா இத வரேன்டா. சந்துரு வந்ததும் நீங்க அவங்கிட்ட விசாரிங்க. ஏய், நீங்க படிக்க வந்தியா இல்ல ரவுடித்தனம் பண்ண வந்தியா? என்ன சொல்றீங்க மேடம்? காயத்ரியோட லேப்டாப்ப நீ திருட சொன்னியாமே? இல்ல மேடம், எனக்கு எதுவும் தெரியாது மேடம். டேய் சொல்றா. சார், இவன் தான் சார் திருட சொன்னா. இப்போ என்ன சொல்றா? சார் சார் ப்ளீஸ் அடிக்காதீங்க. அடிக்காதீங்க சார். என்ன இருந்தாலும் அவர் ஒரு ஸ்டூடெண்ட். அந்த என்ன அவனுக்கு இல்லையாமா? மேடம், இவங்கிட்ட ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். சார், இது காலேஜ் டைம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கூட்டிட்டு போக முடியாது. மேடம், ஒரு சின்ன என்கொயரி தான். 10 நிமிஷத்துல அனுப்பிடுறேன். சரி, கூட்டிட்டு போங்க சார். டேய் வாடா. காயத்ரி, இன்னைக்கு உன் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிடுவல? பண்ணிடுறேன் மேடம். சரி, ஓகேமா. எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. என்னங்க, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? அந்த குல விளக்க நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரதுக்கு நாள் குறிச்சிட்டீங்களா? உங்க தங்கச்சி குடும்பத்துக்கு உதவி செய்யலனா உங்களுக்கு சோறு தண்ணி இறங்காதே. அதுக்காக மானம், மரியாதை, காசு, பணம் எல்லாத்தையும் இழக்க தயாரா இருக்கீங்களே. ஏங்க, ஏன் புள்ளைய உங்கள மாதிரி ஆக்கி அவன் வாழ்க்கையை வீணாக்குறீங்களே? கொஞ்சம் புலம்பாம இருக்கியா? காயத்ரி கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டா. ஓ, இவ்வளவு நடந்தோம் உங்க தங்கச்சி மகளுக்கு திமிரு அடங்கலையா? ஊரெல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்ட அவளை விட என் புள்ள எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டான்? மா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்கறதே இல்ல. உனக்கா என்ன தோணுதோ அதை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. காயத்ரி ஒன்றும் அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க தகுதி இல்லைங்கிறதுனால கல்யாணம் வேண்டாம்னு சொல்லமா. அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நல்லா படிச்சு பெரிய பதவிக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாமா. பரவாயில்லையே, இதான் சாக்குன்னு தாலிய கட்டிக்காம படிச்சு முடிக்கணும்னு உறுதியா இருக்காளே. அப்பா, எப்படியோ என் புள்ள தப்பிச்சிட்டான். இத பாருங்க, அப்படின்னா அந்த கல்யாண புரோக்கர் மாடசாமி சொன்னாரே, அந்த பொண்ணை போய் பாத்துட்டு வந்துருவோமா? அம்மா, காயத்ரி என் கல்யாணத்தை மறந்துட்டாலே தவிர ஏறக்குறைய என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, காயத்ரியோட தங்கச்சி கௌரியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு ஏதோ உதவி செய்யுங்கன்னு காயத்ரி கௌரியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டது என்னால மறுக்க முடியலமா. அட பாவி, ஏன் இப்படி அப்பாவும் புள்ளையும் விவரம் தெரியாம முட்டாளா இருக்கீங்க? டேய், உங்க அப்பாவோட தங்கச்சி புருஷன், தங்கச்சி பொண்ணுன்னு எல்லாரும் தெளிவா இருக்காங்க. நீங்க 2 பேர் மட்டும் ஏன் இப்படி மரமண்டைங்களா இருக்கீங்க? இத பாரு, விக்காத சரக்க நைஸா பேசி உன் தலையில கட்ட பாக்குறாங்களே, நீ அத புரிஞ்சுக்காம மண்டைய ஆட்டிட்டு வந்து நிக்கிறியே. அம்மா, சத்தியமா உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாதுமா. ஏன்னா உயிரோடு இருக்கிறவங்கள விக்கிற பொருள் விக்காத பொருள் பேசுற நீல என்ன மனுஷன்? நான் காயத்ரியை நேசிக்கிறவன் தான். ஆனா அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட வாழ்ந்துதான் என் அன்பை புரிய வைக்கணுங்கிறதுலாம் கிடையாதுமா. அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்க என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன்.
நான் உன் மாமா கிட்ட பேசுறேன். ஒரு அண்ணக்கு அவளியோட பொண்ணு ஏன் பிள்ளை கட்டி வைக்கிறதா நல்ல முடிவா? முடியாதுங்க, முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இத பாரு, சும்மா எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காத. நீ சம்மதிச்சாலும் சம்மதிக்கலைனாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாமல் இருப்பேனே பகலிரவா. ஏண்டா காலேஜ்ல சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கியா? உங்க அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன், அவருக்கு நீ நல்ல பேர் வாங்கி தர வேண்டாம். அவர் பேரை கெடுக்காம இருக்கலாம்ல. உனக்கு என்ன பிரச்சனை? எது சும்மா கத்திட்டு இருக்க? கத்தறனா? இப்ப உங்க அப்பா வருவாரு, அவர்கிட்ட பேசிக்க. ச்சே, சும்மா கத்திட்டு இருக்காங்க. வீட்டுல வந்தா நிம்மதியா இருக்க முடியலப்பா. ச்சே. ஏய் பா, எதுக்குடா உன்னை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க? சொல்றா, ஒன்னு தரடா கேக்குற. அது வந்து மரியாதையா சொல்றியா இல்லையா? என்ன டென்ஷன் பண்ணாத. பா, என் கூட படிக்கிற பொண்ணோட லேப்டாப் திருட்டம்பா. என்னது லேப்டாப்பா? திருடிட்டியா? ஏண்டா, ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தா நான் உனக்கு லேப்டாப் வாங்கி தந்திருக்க மாட்டேனா? ஒரு ஃபோன் பண்ண போதுமடா, இருக்கிற இடத்துக்கு லேப்டாப் வருமாடா. இப்படி அசிங்கப்படுத்திட்டு வந்து நிக்கிறியடா. வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதுன்னா என் மரியாதை என்னடா ஆகும்? அப்பா, நான் லேப்டாப்காக திருடலப்பா. ஒரு பொண்ணு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. அவன் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட்லாம் அந்த லேப்டாப்ல தான் இருந்துச்சு. அந்த லேப்டாப்பை திருடிட்டா அவ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண முடியாதுல்ல. அவளை பழி வாங்குறதுக்காக தான் அந்த லேப்டாப் நான் திருடினேன். சரி, பழி வாங்கணும்னு திருடுன, பழி வாங்கிட்டியா? இல்லல்ல, இப்படி அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறியடா. பத்தாததுக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டியடா. சாரிப்பா. சரி வா. என்னடா அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, புது மாப்பிள்ள வேற நீ, அதுவும் மகாகணம் பொருந்திய எம்பி வீட்டு மாப்பிள்ள வேற, 100 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன். என்ன மாதிரி சாதாரண மனுஷன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு பாக்குறேன். நீ கிண்டலுக்கு சொன்னாலும் அதெல்லாம் உண்மைதான்டா. ஆனா எல்லாம் இருந்தோம் சாபம் வாங்கின இளவரச மாதிரி ஒரு வேலை தேடி தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்க. நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நீ ஏன்டா வேலைக்கு போற? உன் மாமனாருக்கு எவ்வளவு கம்பெனி இருக்கு, அதுல ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆயிரு. நான் என்ன மாட்டேன் நான் சொல்ல போறேன். ரேணுகா அவ அப்பா கிட்ட நாங்க தனியாவே நின்னு ஜெயிச்சு காட்டுறோம்னு சவால் விட்டுருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓ, உன்னை நம்பி சவால் வேற விட்டுருக்காங்களா அவங்க? பாவண்டா அவங்க. அவங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபத்தை சொல்லு. மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறேன்றாங்களே. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்குல்ல? வேற என்ன செய்ய சொல்ற? எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கலாம்ல? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதடா. உனக்கு என்ன வேலை கிடைக்கும் நீ எதிர்பார்க்கற? உன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு உனக்கே தெரியும்டா. வெறும் +2 கேட்டா டிகிரின்னு சொல்லுவ. ஒரு பேப்பர் கூட நீ பாஸ் பண்ணது இல்லடா. காலேஜுக்கு போறேன்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணிருக்க. இப்ப வந்து உனக்கு ஒரு வேலை வேணும்னா அது எப்படிடா? சரி, என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். என்ன வேலை? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா ஏதாவது ஃபைல் பார்த்து கையெழுத்து போடணுமா? ஃபைலெல்லாம் பார்த்து கையெழுத்து போட வேணாம்டா. ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு ஃபைல்ஸை போய் நீ கொடுக்கணும். அவங்க கையெழுத்து போட்டுப்பாங்க. அவங்க கேட்குற டைம்லலாம் இந்த டீ பிஸ்கெட் வாங்கி கொடுக்கணும். லஞ்ச் டைம்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நீ பண்ணி கொடுத்தா உனக்கு ஒரு 5-10 கிடைக்கும்டா. இதுல உன் பொண்டாட்டிக்கு நீ இந்த பூ அல்வாலாம் வாங்கி கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்ல. ஏய், போதும் நிறுத்துடா. என்ன பார்த்தா டீ காஃபி வாங்கி கொடுக்குற மாதிரி தெரியுதா? சாரிடா விஜய், நீ பணக்கார வீட்டு பையனா இருக்கலாம், கோடீஸ்வரன் வீட்டு மருமகனா கூட இருக்கலாம். ஆனா நீ வேலை தேடி போகும்போது உன்னோட இந்த ஸ்டேட்டஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ படிச்ச எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை தான் பார்ப்பாங்க. சோ நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு இந்த வேலை தான்டா கிடைக்கும். போடா, உன் வேலையை வேணா ஒண்ணு வேணாம். எனக்கு வேலையா என்னால் தேடிக்க முடியும்.
சார் வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க உட்காருங்க. என்ன சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? பையனை வேற கூட அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, என்ன சார் விஷயம்? செய்யறதையும் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. நான் என்ன பண்ணேன்? ஏன் என் மேல கோவமா இருக்கீங்க? கோவப்படாம வேற என்ன சார் பண்ண சொல்றீங்க? பணம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பில்டிங் கட்டணும், லேப் கட்டணும், எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி டொனேஷன் கேட்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணி சார் இப்படி நடந்திருக்குன்னு சொல்ல வேண்டாமா? அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பையனை சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்களா? வெளியே தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா உங்களுக்கு? சார் ப்ளீஸ், தம்பி சஸ்பெண்ட் ஆன விஷயமே நீங்க சொல்லி எனக்கு தெரியும். என்ன ஏதுன்னு சொல்லுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஹலோ, உடனே வீட்டுக்கு வாங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் சார். ஒய்ஃப் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காங்க, நீங்க ஜூஸ் சாப்பிடுங்க. இந்தாங்க தம்பி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் சார். காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்களை யார் சஸ்பெண்ட் பண்ணாங்களோ அவங்க கையாலேயே ஆர்டர் கேன்சல் பண்ண வச்சு உங்களை காலேஜ் சேர்க்கிறேன். சரி சார். நீங்க சாப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் சார். வாங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிரின்சிபல்னா என்ன வேணாலும் செய்வீங்களா? சேர்மேன் நாயா இருக்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இவர் யார் தெரியல? நம்ம காலேஜ் கட்டுறதுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவர். என்ன தைரியம் இருந்தா இவர் பையனை சஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. இல்ல சார், சந்துரு பண்ண தப்பு அந்த மாதிரி. கூட படிக்கிற பொண்ணோட லேப்டாப்ப ஒரு ஆளை வச்சு திருட சொல்லிருக்கான். அந்த பொண்ணு பாவம் சார், ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தா. அது மட்டும் இல்ல சார், இவனை தேடி காலேஜ் காம்பவுண்ட் வரைக்கும் போலீஸ் வந்துருச்சு. அதுக்கு மேல இவன் மேல எப்படி சார் ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியும்? அதுக்கு ஒரு சின்ன பையனோட எதிர்காலம் வீணா போணுமா? ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா கூப்பிட்டு வார்ன் பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. போங்க, தம்பி மேல போட சஸ்பெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க. தம்பி நாளையில இருந்து காலேஜுக்கு வருவாரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே சார். நீங்க போலாம். தேங்க்யூ சார். சரி சார், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். நாளையில இருந்து தம்பி காலேஜுக்கு போலாம். ஓகே சார், அப்ப நாங்க வரோம். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். வரோம். போயிட்டு வரோம் சார். வாங்க. சுத்தம் சோறு போடும், சுத்தம் சோறு போடும். என்ன பாலா, மருமக சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அவ என்ன எனக்கு கொஞ்சமாக வேலை கொடுத்துட்டு போயிருக்கா? நான் வேலை செய்யணுங்கிறதுக்காகவே இல்லாத வேலையெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கா. என்ன பண்றது, அவளை பகைச்சுக்கிட்டா நமக்கு 100 கோடி கிடைக்காது. அதனாலதான் நான் தேடி தேடி ஒற்றை அடிக்கிறேன். பாத்திரம் கழுவுறதுக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. நீங்க ஒட்டடை அடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டை பெருக்கி துடைக்கணும். ஆமா, எல்லா வேலையும் ஏன் நீயே பண்ற? வித்யாவை துணைக்கு வச்சு கொண்டுதானே? அவ தைய கடைக்கு சுடிதார் தைக்கிறதுக்காக போயிருக்கா. அப்படின்னா இந்த வீட்டுல எந்த வேலையும் பார்க்காம ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறது உன் பையன் தான் சொல்லு. அவனுக்கும் தான் ரேணுகா வேலை தேடுற வேலையை கொடுத்துருக்காளே. நம்ம பையனை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. ரேணுகா முன்னாடி வேலை தேடுற மாதிரி போனவன் போன 10 நிமிஷத்திலேயே வந்து ரூம்குள்ள தூங்கிட்டு இருக்கான். இது அவளுக்கு தெரிஞ்சு என்னாக போதோ? என்ன எனக்கு என்ன? வாமா வா. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஒரே தலைவலியத்த, அதான் வந்துட்டேன். உங்க புள்ள வந்துட்டாரு போல இருக்கு. வெளிய செருப்பு இருக்கு. அவன் இப்பதான் வந்தான். அதுக்குள்ள வேலை தேடி அழுத்துட்டாரு உங்க புள்ள. விஜய், விஜய், ரேணுகா வந்துட்டா. விஜய், விஜய், ரேணுகா வந்துட்டாடா. ரேணுகா வந்துட்டா. டேய், என்னம்மா நீ சும்மா நை 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 நை? டேய், ஏன் விஜய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை நம்பி எங்க அப்பா கிட்ட நீ சொந்த கால்ல நின்னு காமிப்பேன்னு சவால் விட்டுருக்க. நீ என்னடானா வேலை தேடாம இங்க இருக்க. இல்ல ரேணு,
நிறைய இடத்துல வேலை தேடி பார்த்தேன். என் தகுதிக்கு ஏத்த வேலை கிடைக்கல. வெயில் வேற ரொம்ப அதிகமா இருந்துச்சா, அதான் வந்துட்டேன். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு அக்கறை இல்லாதவன் தான் வெயில் மழைன்னு சாக்கு சொல்லுவான். அப்படிலாம் இல்ல ரேணு. என் தகுதிக்கு ஏத்த வேலை கிடைச்சா நான் என்ன போக மாட்டேன், நான் சொல்றேன். ஆமா ரேணுகா, அவன் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கான், ஆனா வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது. சரி, உன் சர்டிபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டு வா. என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட சொல்லி உன் தகுதிக்கு ஏத்த வேலை கிடைக்குதான்னு கேட்டு பாக்குறேன். என்னாச்சு? அது பாட்டி வீட்ல இருக்கு. என்ன விஜய், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? சர்டிபிகேட்ஸ் இல்லாம உனக்கு யாரு வேலை கொடுப்பா? சரி, என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லு, ரெஸ்யூம் ரெடி பண்றேன். நாளைக்கு காலையில பாட்டி வீட்டுக்கு போய் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். ரேணுகா, நான் டிகிரி முடிச்சிட்டேன். கொஞ்சம் அரியர்ஸ் இருக்கு. சரி, எத்தனை சப்ஜெக்ட்ல அரியர்ஸ் இருக்கு? ரேணுகா, உண்மையை சொன்னா நீ கோவப்படுவேன்னு அவன் பயப்படுறான். எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட்லயும் அரியர்ஸ்